கண்ணகி நகர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தை இறந்து பிறந்த நிலையில் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுமன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. அதாவது சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த அகர்ஷின் தீபிகா தம்பதியினர். இவர்களுக்கு தீபிகா இரண்டாவது குழந்தை கருவுற்று இருந்த நிலையில் வருகிற 17ஆம் தேதி தான் குழந்தை பிறக்கும் என்ற தேதியானது குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் தீபிகாருக்கு திடீரென வலியானது ஏற்பட்டு ரத்தமானது வடிந்துள்ளது. இதை கண்ட கணவர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துள்ளார். ஆனால் வெகு நேரமாகியும் ஆம்புலன்ஸ் வராதால் அவரது ஆட்டோவில் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கண்ணகி நகர் பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு மருத்துவமனையில் கதவு பூட்டப்பட்டிருந்ததாகவும் உள்ளே மருத்துவர் இல்லை, 2 செவிலியர்கள் மட்டுமே இருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்தனர். தொடர்ந்து அங்கே உள்ள 108 ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அரசு கஸ்தூரிபாய் காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவமனைக்கு சிகிச்சையை அழைத்து செல்ல வேண்டும் என செவிலியர்கள் கூறியதன் பேரில் ஆம்புலன்ஸ் கலைஞர் நகர் மருத்துவமனையில் இருந்தும் அந்த ஆம்புலன்ஸ் அழைத்து செல்லாமலும், அதாவது ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இல்லாமல் இருப்பதாகவும் வெளியிலிருந்து ஆம்புலன்ஸ் ஒன்று வருகிறது, அதில் அழைத்து செல்லுங்கள் என்று செவிலியர்கள் ஒரு ஆட்சேப பதிலை கூறியதாகவும் பாதிக்கப்பட்ட இறந்த குழந்தையின் தந்தை தெரிவித்தார். தொடர்ந்து அங்கிருந்து அந்த திருவல்லிக்கேணியில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது சுமார் 10 நிமிடத்தில் சிகிச்சை அளித்த பின்னர், அதாவது குழந்தை வயிற்றில் இருந்து இறந்து பிரிந்துள்ளது. தற்போது வரைக்கும் குழந்தையின் தாய் தீபிகா தற்போது வரைக்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தனது குழந்தை இறப்புக்கு இந்த மருத்துவமனை காரணம் என்றும் இந்த மருத்துவமனையில் குறிப்பாக மருத்துவர்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இறந்த குழந்தையின் தந்தை மற்றும் அவர்களது உறவினர்கள் என அனைவரும் கண்ணகி நகர் பகுதியில் உள்ள அரசு சென்னை மாநகராட்சி சமுதாய அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கே தொடர்ந்து பதற்றமான சூழலும் நிலவியது. தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த கண்ணகி நகர் போலீசார் அவர்களின் குழந்தைக்கு இறப்புக்கான காரணம் குறித்து தொடர்ந்து பல்வேறு விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியதன் பேரில் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி.